அண்மை செய்தி. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையேயான கூட்டணியில் தொடர்ந்து இழுபறியானது நீடிக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் உடன்பாடு ஏற்படாததால் திமுக காங்கிரஸ் கட்சியினர் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே இழுபறியானது நீடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் உடன்பாடு ஏற்படாததால் திங்கட்கிழமையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் கூட்டணியில் குழப்பமானது நீடிப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் தனித்தனியே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே உடன்பாடு ஏற்படாதால் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓரளவு நீடித்து வந்த குழப்பம் ஓரளவு முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்த குழப்பமானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டியதால் இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் திமுக இடையே அந்த தொகுதி உடன்பாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக இன்னும் அவர்களுக்குள் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. இதன் காரணமாக புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக என இருவரும் தனித்தனியாக தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதில் குறிப்பாக காங்கிரஸ் தொகுதிகளில் திமுகவும் திமுக தொகுதியில் காங்கிரஸ் என மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு தங்களது வேட்புமனு தாக்கலை செய்து வருகின்றனர். குறிப்பாக வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் சிவா தனது வேட்புமனுவை வில்லியனூர் தொகுதியில் தாக்கல் செய்யும் போது அவருடன் வந்தவர் அவரது ஆதரவாளர்கள் வருங்கால முதல்வரே என்ற கோஷத்தை எழுப்பி வந்தனர். புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தான் தலைமை வகித்திருந்தது. அந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சராக பதவியில் அமர்வது வழக்கம். அந்த முறை மாற்றி இந்த முறை திமுக சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் எனவும் புதுச்சேரியில் கூட்டணிக்கு திமுக தலைவை வகிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் திமுகவினரிடையே உள்ளது. இந்த எண்ணம் தான் தற்போது சிவா மனு தாக்கல் செய்யும் போது வருங்கால முதல்வரே என்ற கோஷம் எழுவதற்காகவும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இதே போல திமுகவில் உள்ளே ஒரு குழப்பமானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லித்தோப்பு பகுதியில் திமுகவை சேர்ந்த 2 வேட்பாளர்கள் ஒரே தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுவும் திமுகவிற்குள் ஒரு குழப்பத்தை ஏற்பட்டுள்ளது. அதாவது நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரையும் திமுகவினால் காங்கிரஸ் என்ற ஒரு குழப்பம் நீடித்து வரும் நிலையில் திமுகவில் சேர்ந்த 2 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் வரக்கூடிய திங்கட்கிழமை தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தினம் என்பதால் அன்றைய தினம் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த 2 கட்சிகள் அதாவது திமுக காங்கிரஸ் இடையே இந்த கூட்டு குழப்பம் நிலவி வரும் நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் ஒரு தினம் அதாவது கடைசி திங்கட்கிழமை மட்டுமே உள்ள நிலையில் தொடர்ந்து இவர்களுக்குள்ள குழப்பம் நிலவி வருவதால் இரு கட்சியினரிடையே ஒரு குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.